Hello everyone, I am Parthiban. Welcomes you to SAP Views. இன்னைக்கு டேட்டு 1/7/2025. இந்த வீடியோவை ஆஃப்டர்நூன் ஒரு 2 o'clock ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் கவுன்சிலிங் அப்டேட், ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் அப்டேட்டுக்கு முன்னதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அர்ஜென்ட் நோட்டிஃபிகேஷன் ஃப்ரம் MCC அண்டு NTA என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பாருங்கள். SAP Views யூடியூப் சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். கவுன்சிலிங் அப்டேட், அதே போல் MBBS அட்மிஷன் ரிலவெண்ட்டான MBBS BDS அட்மிஷன் ரிலவெண்ட்டான அப்டேட்ஸ், அப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட் ரீஃபண்ட் ஆகிற அந்த கடைசி நாள் வரைக்கும் நம்ம போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. மேற்கொண்டு உங்களுக்கு கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். மேலும் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ரிலேட்டிவ் சர்க்கிள், நெய்பர் சர்க்கிளில் யாரெல்லாம் நீட் ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு இந்த தகவல் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சிஸ்லேருந்து உங்களுக்கு 30 ஜூன் 2025, அதாவது நேற்று வந்த தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிஷம் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். சப்ஜெக்ட் ஹேண்ட் ஓவர் ஆஃப் நீட் UG 2025 ரிசல்ட். த NTA ஹேஸ் சக்ஸஸ்ஃபுல்லி கண்டக்டட் த நேஷனல் எலிஜிபிலிட்டி கம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் examination on 4th May 2025. The result, NTA scorecard rank of the national eligibility NEET UG 2025 has been declared by NTA wide press release dated on 14th June 2025. The finalized result of NEET UG 2025 in password protected hard disk drives 50 numbers is being sent herewith for further action at your end. இப்போது இந்த நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வெப்சைட்டில் இருக்காது, அதாவது மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கான அறிவிப்பு கிடையாது. அந்தந்த ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸுக்கு அனுப்பிச்ச தகவல். ஓகேங்களா? இப்போது இது வரைக்கும் நம்மளுக்கு வந்தது NTAனுடைய வெப்சைட்லேயும் அதே போல் ப்ரெஸ் ரிலீஸ்லேயும் ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ணாங்க. இப்போது எல்லா ஸ்டேட்டுக்கான எல்லா மாணவர்களுக்குமான நீட் தேர்வு எழுதின அனைத்து மாணவர்களுடைய ஹார்ட் டிஸ்க்கும் அதுக்கான பாஸ்வேர்டையும் இதன் மூலமாக அனுப்புகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு அஃபீஷியலாக ஒரு லெட்டர் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது தெரிஞ்சிருக்கும், உங்களுடைய ஸ்கோர் கார்டு அப்படிங்கிறது அப்லோட் பண்ணல. ஏற்கனவே நம்ம சுகாதாரத்துறை அமைச்சர் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, ஸ்கோர் கார்டை அப்லோட் பண்ண தேவையில்லை, மாணவர்களுடைய ஸ்கோர்ஸை வந்து NTA கலெக்ட் பண்ணிக்குவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம அப்லோட் பண்ணாலுமே கூட நம்ம அனுப்பிச்சிருக்கிற அந்த ஸ்கோர் கார்டு ரிசல்ட்டும் கரெக்டு தானா அப்படிங்கிறத இந்த NTA கொடுக்குற தகவல் மூலமாக தான் செக் பண்ணுவாங்க. ஸோ அந்த நியூஸ் தான் இந்த நியூஸ். ஸோ அப்படின்னா அடுத்த கட்டமாக கவுன்சிலிங்க்கு தயார் நிலையில் இருப்பதற்கான ஒரு முன்னெச்சரிக்கை அறிவிப்பு. ஓகேங்களா? சரி, இப்போது MCC கைண்ட் அட்டென்ஷன் ஸ்டேட் DMEs, வைஸ் சான்சலர்ஸ், செக்ரட்டரி, மெடிக்கல் எஜுகேஷன். இதுவும் பார்த்தீங்கன்னா 30 ஜூன் 2025 நேற்று வந்த அதே நேற்று டேட்டில் ரிலீஸ் பண்ண இன்னொரு நோட்டிஃபிகேஷன். ரிசல்ட் ஆஃப் நீட் UG கவுன்சிலிங் 2025. இட் இஸ் ஃபார் த இன்ஃபர்மேஷன் டு ஆல் ஸ்டேட் DMEs. அனைத்து மாநில டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் எஜுகேஷன், Medical Counseling Committee MCC of DGHS has received the result hard disk of NEET UG 2025 from NTA. MCC வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா NTA இந்த தகவலை பெற்றுக்கொண்டு விட்டனர். இப்போது you are requested to authorize a representative from your office. இப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்தும் அதுக்கான ஒரு ஆத்தரைஸ்டு பர்சனை உங்களுடைய அலுவலகத்திலிருந்து வந்து வாங்கி செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறீர்கள் அப்படின்ற மாதிரி நோட்டிஃபிகேஷனும் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, ஃபஸ்ட் ஃப்ளோர், நேஷனல் மெடிக்கல் லைப்ரரி, NML பில்டிங், அன்சாரி நகர், ரிங் ரோடு, நியர் எய்ம்ஸ், நியூ டெல்லி. த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆர் ரெக்வெஸ்டட் டு கேரி தேர் ID கார்டு. அந்த ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் வரும்போது அந்த மாநில
கவுன்சிலிங் அத்தாரிட்டிஸ் கொடுத்த ஐடி கார்டோடையும் அதுக்கான இந்த ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனும் வந்து ஆத்தரைசேஷன் லெட்டரோட வந்து நீட்டினுடைய ரிசல்ட்டு ஸ்டேட் ரிசல்ட்டை வந்து கலெக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்ற மாதிரி எம்சிசியும் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துட்டாங்க. த பாஸ்வேர்டு டு ஓப்பன் த ஹார்ட் டிஸ்க் வில் பி சென்ட் டு ஆத்தரைஸ்டு பர்சன். இப்போ அந்த ஹார்ட் டிஸ்க்குக்கான பாஸ்வேர்டும் அந்த ஆத்தரைஸ்டு பர்சன்கிட்ட அவர் மூலமாக கொடுத்து அனுப்பப்படும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இந்த ஆத்தரைஸ்டு பர்சன் த்ரூ த மெயில் மூலமாகவும் அனுப்புகிறோம். ஹென்ஸ் த விசிட்டிங் ரெப்ரசன்டேட்டிவ் சுட் ப்ரொவைட் ஒர்க்கிங் இமெயில் ஐடி. அந்த இமெயில் ஐடியும் எடுத்துகிட்டு வர சொல்லியிருக்காங்க. ஆஃப் ஆத்தரைஸ்டு பர்சன் ஆஃப் ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட் கவுன்சிலிங் அத்தாரிட்டி வேர் பாஸ்வேர்டு கேன் பி சென்ட் பை எம்சிசி. அதற்கான அந்த மெயில் மூலமாக பாஸ்வேர்டையும் அனுப்பிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வர சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மண்டே டு ஃப்ரைடே பிட்வீன் 10:30 AM to 5 PM. அப்போது நேற்றுலேருந்து இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது போயிட்டுருக்குது. ஏன்னா இன்றைக்கி 1 ஜூலை 2025 டியூஸ்டே. ஆல்ரெடி இந்த ப்ராசஸ் வந்து நேற்றுலேருந்து நடந்து கொண்டிருக்கிறது. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமைக்குள் வேலை நேரம் காலை 10:30 மாலை 5 மணிக்குள்ளே அந்த ஆத்தரைஸ்டு ரெப்ரசன்டேட்டிவ் வந்து வாங்கிக்கணும் வித் ஐடி கார்டோட அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கான ஒரு ஆயத்த பணி. அதாவது அடுத்த கட்ட நகர்வு அப்படிங்கிறது என்ன, எம்சிசி ஆல் இண்டியா கோட்டாக்கும் அதே போல் ஸ்டேட் கவுன்சிலிங்க்கான ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங்க்கும் ஸ்டேட் கோட்டா கவுன்சிலிங்க்கும் முன்னதாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த மாதிரியான அறிவிப்பு அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா? இது வந்து எம்சிசியிலிருந்து அந்த கன்சர்ன்டு ஸ்டேட் மெடிக்கல் அத்தாரிட்டிஸுக்கு அனுப்பிச்ச தகவல். ஓகேங்களா? இது மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ கிடையாது. இருந்தாலும் நம்ம தயாராகிக்கணும், மாணவர்களும் பெற்றோர்களும் தெரிஞ்சுக்கணும். அடுத்த கட்டமாக கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னறிவிப்பு. இதற்கு முன்னதாக நேற்று நம்ம ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து மத்திய பிரதேஷ் இண்டூரில் வந்து ஒரு 75 மாணவர்களுக்கு ரீநீட் அப்படிங்கிறது நடத்தலாம் அப்படிங்கிறத உயர்நீதிமன்றம் ஆர்டர் கொடுத்துருந்தாங்க. இப்போது அதற்கு அடுத்த கட்டமாக என்டிஏ என்ன பண்ண போகிறாங்க, அதை எடுத்துகிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போக போகிறாங்களா இல்லை மறுதேர்வு நடத்த போகிறாங்களா அப்படிங்கிற அறிவிப்பு என்டிஏனுடைய அஃபீஷியல் வெப்சைட்டில் இன்னமும் வரல. அப்படி வந்துச்சு அப்படின்னா அதை பற்றின அப்டேட்டையும் உங்களுக்கு உடனுக்குடனாக நம்ம எஸ்ஏபிவிஎஸ் யூடியூப் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம், நம்ம போடுற எல்லா வீடியோஸுக்கும் ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடனாக அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். மேலும் கவுன்சிலிங் ரிலவெண்ட்டாக உங்களுக்கு பெய்டு சர்வீஸ் தேவைப்படுது, 1-to-1 கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்படுது, ஆர் 1 or 2 டவுட்ஸ் இருக்குது, கம்ப்ளீட் கவுன்சிலிங் கைடன்ஸ் தேவைப்பட்டதுனாலும் ஸ்க்ரீனில் தெரியுற என்னோட நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான டவுட்ஸை த்ரூ பெய்டு சர்வீஸில் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அதே போல் இந்த வீடியோவை நீட் ஆஸ்பிரன்ஸுக்கும் அவங்க பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய், சி யூ, ஹேவ் அ நைஸ் டே. மறுபடியும் அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு அப்டேட்டோட மீட் பண்ணுறேன்.